நீங்க பிரிண்டர் வாங்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிரிண்டர்ல 2 டைப் இருக்கு. இங்க்ஜெட் டைப், லேசர் ஜெட் டைப். இங்க்ஜெட் வந்து இங்க் போடுறதால யூஸ் பண்றது. அதுல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. கேட்டேஜ் டைப், இங்க் டேங்க் டைப். இதுல ஆல் இன் ஒன் பிரிண்டரும் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் இங்க்ஜெட் பிரிண்டர் எல்லாமே ஆல் இன் ஒன்ல தான் வரும். ஆல் இன் ஒன் என்னன்னா பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம், பிரிண்ட் காப்பி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வைஃபையும் இருக்கு. லேசர் பிரிண்டர்ல பார்த்தீங்கன்னா இது பவுடர் டைப். இதுல கேட்டேஜ் டைப் பிரிண்டர் மட்டும்தான் வரும். இதுலயும் ஆல் இன் ஒன் பிரிண்டர்ஸ் இருக்கு. வெறும் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிற மாதிரி பிரிண்டரும் இருக்கு. இந்த 2 டைப் பிரிண்டருக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா விலை தான். இங்க்ஜெட் பிரிண்டர் காஸ்ட் கம்மியா கிடைக்கும். ஆனா லேசர் பிரிண்டர் காஸ்ட் கம்மி இல்ல. கம்மியாவும் கிடைக்காது. இங்க்ஜெட் பிரிண்டர் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, அதிகமா இருக்கும். லேசர் பிரிண்டர் மெயின்டெனன்ஸ் கம்மி. இங்க்ஜெட் பிரிண்டர் விலை கம்மியா கொடுத்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சர்வீஸ் எடுத்துட்டு போகும்போது நீங்க வாங்கின காசு அளவுக்கு கண்டிப்பா சர்வீஸ் காஸ்ட் இருக்கும். ஆனா லேசர் பிரிண்டர் அப்படி கிடையாது. விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் யூஸ் பண்ணாம இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. அப்படியே அது சர்வீஸ் போனாலும் காஸ்ட் கம்மியாக தான் ஆகும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க்ஜெட் பிரிண்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். லேசர் பிரிண்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்கலாம், ஆஃபீஸ் யூஸ்க்கும் வாங்கலாம். அதிகமாக பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறவங்க மட்டும் லேசர் ஜெட் பிரிண்டர் கண்டிப்பாக வாங்கலாம். மொத்தத்தில் இங்க்ஜெட் பிரிண்டர் வீட்டு யூஸ்க்கு, லேசர் ஜெட் பிரிண்டர் ஆஃபீஸ் யூஸ்க்கு. உங்களோட தேவையை பொறுத்து எந்த பிரிண்டர் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணுறது நீங்கள் தான். அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.